ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாசலில் அப்படி இல்லைன்னா முத்தத்தில் இந்த மாதிரி தரையில் டெய்லி கலர் கலராக கோலம் போட்டு அசத்துவாங்க. சில பேர் டெய்லி போட முடியாதவங்க பெயிண்ட்னால ஒரு பெரிய கோலத்தை போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பதிலாக பூக்களால் எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம், அதுவும் பெரிய பெரிய பித்தளை பாத்திரத்தில் தான் வைக்கணும்னு தேவையில்ல. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, கடாய். அந்த சமையல் கடாயில் கூட நம்ம பூக்களால் அழகாக டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடாயில் தண்ணியை நிரப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸில் தான் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட டேபிள் ரோஸ் வகை இருந்துச்சு அப்படின்னா விதவிதமாக இருக்கிற டேபிள் ரோஸஸை அப்படியே பறித்து தண்ணியில் போட்டுடலாம். டேபிள் ரோஸஸோட பூக்களை மட்டும் எடுத்து போடுங்க. காம்போடு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது அழகாக மிதக்காது, இந்த மாதிரி சைடாக தான் மிதக்கும். பூக்கள் மட்டும் நேராக அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூக்களை மட்டும் காம்புலேருந்து எடுத்து போடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக தண்ணியில் மிதக்கும். காம்பில் இருந்து பூக்களை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காம்பில் முட்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காம்பை திரும்பியும் நம்ம மண்ணில் நட்டு வச்சிடலாம். டேபிள் ரோஸஸ் அதுலேருந்து நமக்கு பூத்து வரும். உங்கள்கிட்ட நிறைய டேபிள் ரோஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக தான் அன்றைக்கி பூத்திருந்தது, அதை மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன். அடுத்ததான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, டேபிள் ரோஸஸ் எல்லாம் ரவுண்டாக பார்டர் மாதிரி வச்சுட்டு சென்டரில் உள்ள தண்ணியில் நந்தியாவட்ட பூக்களால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நந்தியாவட்ட பூக்களை சுற்றுலையும் வச்சதுக்கப்புறம் சென்டரில் வேணால் ஒரு கலர் டேபிள் ரோஸஸ் வேணால் வச்சுக்கலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அடுத்ததான் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரவுண்டாக வச்சோம் பார்த்தீங்களா டேபிள் ரோஸஸ் பார்டராக, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நந்தியாவட்ட பூக்களால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னா, நடுமுத்தில் வச்சுருக்க டேபிள் ரோஸஸ் வேண்டாம் அப்படின்னா அந்த பாட் ஃபுல்லாகவே நந்தியாவட்ட பூக்களாலேயே டெக்கரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கலர் கலர் செம்பருத்தி பூக்கள் இருந்துச்சுன்னா டெய்லி வேறு வேறு செம்பருத்தியை நடுமத்தில் வச்சு நந்தியாவட்ட பூக்களை சுற்றிலையும் வச்சு அந்த மாதிரி கூட நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அடுத்ததான் செம்பருத்தி பூக்களால் மட்டுமே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இவ்வளோ நேரம் கலர் கலராக செம்பருத்தி பூக்களை நடுமத்தில் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது எங்கள் வீட்டில் பூத்து குலுங்கின மல்லிகைப்பூவை தான் நடுமத்தில் போட போகிறேன். ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடியில் இருந்தாலே வாசனை செமையாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வீடே கம கமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு செமையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அடுத்ததான் இட்லி பூவை இந்த மாதிரி கொத்தோடு உள்ளே போடணும். இட்லி பூவில் நல்ல பூத்த பூவாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒத்த பூவாகவே பிச்சு போட்டுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அந்த இட்லி பூ கொத்தில் மொட்டு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கொத்தாவே போடுங்க. இல்லைன்னா மொட்டு இந்த மாதிரி மேலே மிதக்க தான் செய்யும்.
அடுத்ததா எல்லார் வீட்டு வாசல்லையும் தானாகவே முளைச்சி பூ பூக்கக்கூடிய நித்திய கல்யாணி பூக்களால் தான் அலங்கரிக்க போகிறோம். ஒயிட் கலர் நித்திய கல்யாணி பூக்களை கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பர்பிள் கலரில் உள்ள நித்திய கல்யாணி பூக்களை மட்டும்தான் தண்ணியில் அலங்கரிக்க போகிறேன். பர்பிள் கலரோட மேட்சிங்காக செம காம்போவாக இருக்கக்கூடியது இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் தான். இந்த மஞ்சப்பூக்களோட பெயர் வந்து அல்மண்டா அண்ட் ஒலியண்டர். ஆனால் நம்ம மஞ்சப்பூ தான் இந்த ரெண்டு பூவுமே சொல்லுவோம். ஆக்சுவலாக இதோட தமிழ் பெயர் வந்து மஞ்ச அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலியண்டர் பூக்களை பார்டராக ரவுண்டாக வச்சுட்டு நடுமத்தில் அல்மண்டா பூக்களை வச்சிடலாம். பர்பிள் எல்லோ காம்பினேஷன் செம அழகாக இருக்குல்ல. இப்போ பர்பிள் கலரை மட்டும் எடுத்துட்டு ஃபுல்லாகவே எல்லோ கலரால் டெக்கரேட் பண்ணிடலாம். மஞ்சள் பூக்களுக்கு இடையில ஒரு ரெட் கலர் பூ வச்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். அப்போ தான் ரோட் சைடில் இந்த பூ கிடச்சிது. இதோட பேர் வந்து மெட்ராஸ் மல்லி, ஃப்ளேமிங் க்ளோரி பவர் இங்கிலீஷ்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தமிழில் போதுங்க, மெட்ராஸ் மல்லி. கேட்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கடைசியாக எங்கள் வீட்டில் நிறைய பூக்கக்கூடிய அடுக்கு செம்பருத்தி பூக்களால் டெக்கரேட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்கரேஷன் வாசலில் பண்ணால் அழகாக இருக்கும். அதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பூக்களை டெக்கரேட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.